இயந்திர அறிவியல் உலகம் சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்கிறது. சோம்பேறித்தனத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா இது அடிமைத்தனமான உலகம். அடிமைகளுக்கு தான் இது எல்லாமே. நம்ம தொழிலெலாம் எல்லாம் செய்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். ஒருத்தர் வேலை வாங்குறது, ஒருத்தர் மேலதிகாரி இருப்பார், அவர் கீழே 4 பேர் வேலை பார்ப்பாங்க, வேலை வாங்குறது அப்படின்னா இந்த மாதிரி அடிமைத்தனம். அப்போது ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கணும்னு ஆசைப்படும் போது அவங்களுக்கு அடிமைகள் தேவை. அவங்களுடைய வேலையை யார் செய்வாங்க? நம்முடைய வேலையை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் கொஞ்சம் சும்மா இருக்கலாம், சொகுசாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். அப்போ உங்களுக்கு அடிமைகள் தேவை. அப்போது அடிமைகள் தேவை அப்படிங்கும்போது அடிமைகள் என்ன நினைப்பாங்கன்னா, மற்றவங்கள சோம்பேறியாக்கி நாம் அவருடைய வேலையை செய்வதன் மூலம் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அடிமைகள் என்ன மனுஷங்க எல்லாருமே அடிமை ஆகிட்டாங்க. எல்லாருமே நாம் எல்லாருமே, நீங்கள், நான், அவர் அந்த போகிறார் பாருங்க, இவர் கூட அப்படி தான். எல்லாருமே அடிமைகள் தான். அப்படி இருக்கும்போது இப்போ அடிமைகள் என்ன யோசிப்பாங்கன்னா, மற்றவங்கள சோம்பேறியாக்கணும். அப்போ தான் அடிமைத்தனத்தை நம்பி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது அடிமைன்னா என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். நீங்கள் தொழில்னால் யாருமே இப்போ யாருன்னே தெரியாது, அவர் சொல்கிற வேலையை நம்ம செய்கிறோம். அப்படி தானே? அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய மேலதிகாரி அவர், நம்முடைய முதலாளி அவர். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. அவருக்கு அப்பா பேர் என்ன, மகன் பேர் என்ன, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது. ஆனால் அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்கிறோம். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அது மாதிரி நாம் ஏன் செய்கிறோன்னா, அவங்க அப்போ தான் சம்பளம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, ஊதியம் கொடுப்பாங்க. அந்த ஊதியத்தை வச்சு நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம், கட்டாயம், நெருக்கடி எல்லாமே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த அடிமைத்தனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதனால் இந்த உலகம் என்னென்னா, மற்றவங்க இந்த அடிமைத்தனம் தான் இந்த உலக நடைமுறை, இயந்திர அறிவியல் உலக நடைமுறை என்பதால் அடிமைத்தனத்தை பாதுகாக்க வேண்டும். அடிமைத்தனத்தை தக்க வச்சுக்கணும். அடிமையாக இருப்பது, அப்போ தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிறர் சோம்பேறியாக இருக்கணும், மற்றவங்கள சோம்பேறியாக்கணும். அப்போ தான் நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மற்றவங்கள சோம்பேறித்தனத்து மேலே ஒரு ஆசையை காட்டணும். சோம்பேறியாக இருக்கலாம். சோம்பேறிங்கிற எதுவும் செய்யாமல் சும்மா சொகுசாக இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லா வேலைவாய்ப்புகளும் அப்படி தான். நீ இப்போ ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிக்கிறேன்னா ஒன்றை சோம்பேறியாக்கணும். ஏற்கனவே நீ கையால் துணி துவச்சிக்கிட்டு இருந்த ஒன்றை சோம்பேறியாக்கணும். முதல்ல அந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு கஷ்டப்பட வைக்கணும். அது ஒரு கஷ்டமான வேலைன்னு நீ உணரணும். உணர வச்சு உனக்கு ஒரு ஆசை காட்டணும். நீ இந்த வாஷிங் மிஷினை வாங்கிக்கோங்க, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல, சும்மா இருக்கலாம், சுவிட்சை போட்டு விட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிட்டு 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள், ஏதாவது டிவி பாருங்கள், இப்படி டிவி பாருங்கள், அந்த 1/2 மணி நேரத்தில் இது உங்களுக்கு துவைச்சி கொடுத்துரும். அப்படி கிரைண்டரில் மாவு நீங்கள் ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க, உடனே கிரைண்டரை கண்டுபிடிச்சி, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஆட்டு உரலில் போட்டு மாவு அரைக்கிறீங்க, சும்மா இருக்கலாம், அந்த நேரத்தில் ஒரு டிவியை பாருங்கள், இது கிரைண்டரில் இது அரைச்சி கொடுத்துரும், இது அரைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இந்த அடிமைத்தர உலகில் நீங்கள் உங்களை சோம்பேறியாக்கணும். அப்போ தான் இங்கே நிறைய வியாபாரம் நடக்கும். அது மாதிரி வீட்டில் நீங்கள் இந்த பெட்டு வாங்கிக்கோங்க, இந்த டிவியை வாங்கிக்கோங்க, இந்த பெட்டில் படுத்துக்கோங்க, அந்த டிவியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் தான் நிறைய வியாபாரமே இங்கே நடக்கும். ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் ஏமா கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்குறீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் இந்த வேலையை செய்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கீங்க, மாதம் எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துருங்க, நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சோம்பேறித்தனத்து மேலே ஒரு மோகம் மக்களுக்கு இருக்குது. சும்மாவே பணம் மட்டும் கிடச்சிட்டா நம்ம சும்மாவே இருக்கலாமே, வேலை செய்ய போய் கஷ்டப்பட வேண்டிய. ஏன்னா வேலைங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் மக்கள் சோம்பேறியாக இருக்கணும், சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, வேலை செய்வது என்பது அவ்வளோ ஆபத்தாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே அவங்க திட்டுவாங்க, மேலதிகாரிகள் திட்டுவாங்க. அப்போ அவ்வளோ கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்படிங்கும்போது அதை விட சும்மா இருக்கிறது எவ்வளோ சொகுசான விஷயம். சும்மா அப்படிங்கிற ஒரு ஆசையும் மனசுக்குள்ளே இருக்குது. சரி, வேலை செய்கிறத வேறு வழியே இல்லை, வேலை செஞ்சு தான் ஆகணும். வீட்டுக்கு வந்த பிறகும் வேலையா? அங்கேயும் உங்களுக்கு சோம்பேறித்தனம். இந்த வேலைகளை அப்போ வேலை செய்கிற இடத்துலையே இந்த வேலைகளை இனிமேல் மெஷின் செய்யும், மனுஷங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புதிய மிஷின்களில் கண்டுபிடிச்சி மனுஷங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தொழிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது புதிய மிஷினை கண்டுபிடிச்சி, உதாரணத்துக்கு நம்ம பேனர்லலாம் படம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய நடிகர்கள், அரசியல்வாதிகளோட படத்தை வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் பேனர்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஓய்வு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இருக்கலாமே, நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வரைகிறத நாங்கள் 1 மணி நேரத்தில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, இதை நீங்கள் வரைகிறத விட சிறப்பாக நாங்கள் வரைஞ்சி கொடுத்துருவோம். அப்போ அந்த நேரத்தில் மக்கள் சும்மா இருக்கலாம், அந்த இதெல்லாம் இப்படி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி
அதுதான் இந்த உலகம் வந்து அதாவது கஷ்டத்தை இயந்திர அறிவியல் உலகில் உள்ள கஷ்டங்கிறது வந்து செயற்கையான கஷ்டம். இதில் நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு கஷ்டம், நாமளே ஒரு கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டோம். அப்புறம் அதுலேருந்து நாமளே வந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இயற்கையான வாழ்க்கை இருக்குது பாருங்கள், காடுகளில் வாழ்கிற வாழ்க்கை, அது எளிதானது. அதுதான் எளிதானது. காடுகளில் குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை அது எளிதானது. அங்கே வந்து அப்புறம் நாம் தான் இந்த உலோகங்களை கண்டுபிடிச்சி சுத்தியல், அருவா, ஈட்டி, கடப்பாரை, மாட்டு வண்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சி கதவு, ஜன்னல் இது மாதிரி செய்கிற தொழிலெல்லாம் கண்டுபிடிச்சி வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சி நாம் தான் வாழ்க்கையை கஷ்டமாக மாற்றுறோம். அப்புறம் அந்த கஷ்டமான வாழ்க்கையில் நிறைய இன்னும் புது புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி அதை இன்னும் ஈஸியாக மாற்றுறோம். கஷ்டமான வாழ்க்கையை நாம் தான் உருவாக்கணும். ஆனால் அடிப்படையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எளிதானது. அது குடிசைகள். நீங்கள் போயிட்டு ஒரு வயலில் போயிட்டு வேலை பார்க்குறீங்க, வீட்டில் வீட்டுக்கு வரீங்க, படுத்து தூங்குறீங்க, விளையாடுறீங்க, ஆடுறீங்க, குடும்பத்தோடு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க, இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷங்க, எளிமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த மனுஷங்கள்கிட்ட உலோகங்களை கண்டுபிடிச்சி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி அதை புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய தொழிலெல்லாம் கண்டுபிடிச்சி புதிய புதிய தேவைகளை உற்பத்தி பண்ணி, அப்போ அந்த தேவைகள் எல்லாத்துக்கும் வேணும்னா எனக்கு காசு கொடுங்க, பணங்கிற ஒரு நடைமுறை ஏற்படுத்தி மனித வாழ்க்கையை கடினமாக்கிட்டாங்க. இப்போ கடினமான அந்த மனுஷங்க தான் அந்த மனித வாழ்க்கையை கடினமாக்குனாங்க. இது செயற்கையாகவே இவங்க கடினமாக்கிட்டாங்க. அந்த கடினமாகி போன அந்த மனுஷ வாழ்க்கையை நாங்கள் இவங்களுக்கு எளிதாக மாற்றி தரோம். எங்கள் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துங்க, எங்களுடைய தயாரிப்பை பயன்படுத்திக்கோங்க, அந்த உங்கள் வேலை ஈஸியாக மாறிடும். இந்த வாஷிங் மிஷின் இப்போ துணி துவைக்கிறதே வந்து இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிறதே கிடையாது. துணிங்கிறதே ஒன்றும் துவைக்கிற நடைமுறையே கிடையாது. துணியே அப்போ கிடையாது கற்காலங்களில். அப்புறம் இவங்க உலோகங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது தான் துணியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் துணி துவைக்கிறது ஒரு வேலையாக போச்சு, கஷ்டமான வேலையாக போச்சு. அதுக்கப்புறம் இவங்க வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சி அந்த துணி துவைக்கிற வேலையை ஈஸியாக மாற்றுறாங்க. ஆனால் துணி துவைக்கிற வேலை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சதுனால வேலை ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகள் நமது வாழ்க்கையை எளிதாக்குது அப்படின்னு நம்ம அதை வரவேற்கிறோம். இந்த மாதிரி வாஷிங் மிஷின்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம ஈஸியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாஷிங் மிஷின், அதாவது வாஷிங் மிஷினே தேவையில்லை. எப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை கற்காலங்களில் நம்ம துணியை துவைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோப்பு தேவையில்லை, துணி தேவையில்லை. எல்லோரும் நிர்வாணமாக இருந்திருப்பாங்க கற்காலங்களில். அப்போ வந்து உங்களுக்கு துணியெல்லாம் துவைக்கணுங்கிற அவசியமே இல்லை, துணியே இல்லை. அப்புறம் துணியை கண்டுபிடிச்சதுனால தான் துணி துவைக்கிற வேலை கஷ்டமாக போச்சு. அதை ஈஸியாக மாற்றுறேன்னு சொல்லி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறதும், அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இதுவும், அந்த மிஷினை உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனி, இப்படி புதிய புதிய தொழில்கள். மனுஷங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களே விடுவிச்சுக்கிட்டு இது இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளை எளிதாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து அப்போது நீங்கள் என்ன தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை கஷ்டமாகிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தை போகிறதுக்காக புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது இன்னும் மேலும் ஒரு கஷ்டமான நடைமுறைகளை உருவாக்கும். திரும்ப எளிதான இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் தவிர, ஆனால் கஷ்டங்கிறது கஷ்டம்தான். இந்த செயற்கையான இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது கஷ்டம்தான். இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்துலேருந்தே விடுபட்டுடணும். எங்களுக்கு வாஷிங் மிஷினும் வேணாம், துணியும் வேணாம், நாங்கள் கற்காலத்துக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிர்வாணமாகவே வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு சோப்பும் வேணாம், சோப்பு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு எங்களுக்கு பணத்தை வேறு சம்பாதிக்கணும், அந்த பணமும் எங்களுக்கு வேணாம், எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்காலத்துக்கு இந்த உலகத்துலேருந்து எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், ட்ரெஸ்ஸு கூட வேண்டாம், நாங்கள் நிர்வாணமாகவே வாழ்ந்துக்கிறோம், குடிசையில் வாழ்ந்துக்கிறோம். நீ காங்கிரீட் வீடு சொல்லுவ, அப்புறம் அந்த காங்கிரீட் வீட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படணும், காங்கிரீட் வீட்டில் வாழ்ந்தால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் அங்கே தேவைகளை நீ உற்பத்தி பண்ணி எங்களை வந்து நீ எங்களுடைய கஷ்டத்தை போக்கி எங்களை சும்மா சொகுசாக சோம்பேறியாக வாழ வைக்கலான்னு சொல்லி ஆசை காட்டி நீ புதிய புதிய கண்டுபிடிச்சி இன்னும் மேலும் மேலும் வாழ்க்கையை கஷ்டமாக்க தான் செய்வே தவிர, அது நீ சொல்கிறது உண்மையிலே ஏமாத்து வேலை. உண்மையிலே எங்கள் வாழ்க்கை எளிதாக மாறப்போகிறதே கிடையாது. எங்கள் வாழ்க்கை எளிதாக மாறணும் அப்படின்னா நாங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை விட்டுட்டு நாங்கள் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை கூட போயிடணும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு கடினமான ஒரு உலகம், கடினமான மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கள் கஷ்டத்துக்கு விடிவே கிடையாது, தீர்வே கிடையாது. அதனால் இதிலேருந்து இந்த உலகத்துலேருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், உலோகங்களும் வேண்டாம், அதாவது அருவா வேண்டாம், கத்தி வேண்டாம், ஈட்டி வேண்டாம்,
ஏன்னா அருவாக இருந்தால் மரத்தை வெட்டலாம். அப்புறம் மரத்தை அருவா சுத்தியல் உளியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மரத்தை வெட்டலாம், அதில் கதவு ஜன்னல் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் வீடு கட்டலான்னு சொல்லுவீங்க. அப்புறம் அது ஒரு கஷ்டம். அதுக்கு பதிலாக நாங்கள் குடிசையிலே இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு கதவும் வேண்டாம் ஜன்னலும் வேண்டாம், நாங்கள் குடிசையிலே இருந்துட்டு போகிறோம், மரத்தையும் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அதுதான் எளிமையின் உச்சம். அதனால் இதெல்லாம் அவர் ஆசை கட்டுறது. நீங்கள் ஒரு வேலையை இவங்களாக உருவாக்குவாங்களாம், அப்புறம் அதையே இவங்க ஈஸியாக மாற்றுவாங்களாம். அதாவது இல்லாத வேலையை உருவாக்கி அதை இவங்க ஈஸியாக செய்ய வைக்கிறாங்க. அந்த வேலை இல்லாமல் இருக்கிறதே ஒரு ஈஸி தானே. இப்போ இந்த கண்டுபிடிப்புகள்னால தானே நீங்கள் கன்னியாகுமரிக்கெலாம் இன்றைக்கி சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு இன்றைக்கி நைட்டு புறப்பட்டிங்கன்னா மறுநாள் காலையில் கன்னியாகுமரியில் போய் இறங்கிடலாம். இன்றைக்கி புறப்பட்டிங்கன்னா ஃப்ளைட்டில் போனீங்கன்னா 2 மணி நேரத்தில் அங்கே டெல்லிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டே இல்லைன்னா நாங்கள் சும்மா இருந்துட்டு போவோம், நாங்கள் சும்மா தானே இருப்போம். ஃப்ளைட்டே இல்லைன்னா அந்த பேருந்து இல்லை, ட்ரெயின் இல்லைன்னா நாங்கள் ஏன் கன்னியாகுமரிக்கு போகிறோம், நாங்கள் ஏன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறோம், கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வர போகிறோம். கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியிலே இருப்பாங்க, சென்னையில் இருக்கிறவங்க சென்னையிலே இருக்க போகிறாங்க, இருந்துட்டு போகிறாங்க. எங்களுக்கு நீ ஏன் ஒரு வேலையை உருவாக்குற, அப்புறம் நீ இங்கேருந்து அங்கே போகலாம் ஈஸியாக அப்படின்னு வேறு சொல்லிக்கிற. அதுக்கு நாங்கள் ஏன் அங்கேருந்து அங்கே போனோம், நாங்கள் ஏன் அப்புறம் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சதுனால தானே இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போக முடியுது, அமெரிக்காவிலேருந்து இங்கே வர முடியுது அப்படின்னு சொல்கிற. ஃப்ளைட்டு மட்டும் இல்லைன்னா நாங்கள் பேசாமல் இந்தியாவிலே இருந்திருப்போம், நீ அமெரிக்காவில் இருக்கிறவங்க அமெரிக்காவிலே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எளிமையான வாழ்க்கைங்கிறது எப்போவுமே இங்கே இருக்குது. இவங்க வாழ்க்கையை கஷ்டமாக்கிக்கிட்டு அந்த கஷ்டத்தை போக்குறேன்னு சொல்லிக்கிட்டு எதாவது கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அதை ஒரு தேவையாக மாற்றி அந்த தேவையை நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு இப்படி தேவைகளை சேர்த்துக்கிட்டே போக இப்படி மனித வாழ்க்கை கஷ்டத்தில் தான் இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டத்தில் தான் இருப்போமே தவிர அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீளவே முடியாது. நமக்கு ஆசை காட்டுவாங்க, இல்லை ஈஸியாக இருக்கும், கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை ஈஸியாக மாறிடும், கஷ்டம்னு புலம்பும்போது இந்த வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது. இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்துட்டாங்க, இந்த வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னு புலம்பும்போது அப்போ சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஏன் இந்த உலகத்தில் நீங்கள் ஈஸியாக வாழலாம், எங்கள் கண்டுபிடிப்பை பயன்படுத்திக்கோங்க, ஈஸியாக வாழலாம், அதுக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே நீங்கள் குறை சொல்லாதீங்க, இது உங்களுக்கு நல்லது தான் செய்யும், உங்களை வாழ்க்கையை ஈஸியாக்கும், எங்கள் தயாரிப்பை வாங்கிக்கோங்க, எங்கள் கண்டுபிடிப்பை பயன்படுத்திக்கோங்க, எங்களுடைய பணம் கொடுங்க நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, மனுஷங்க வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டமாயிட்டே தான் இருக்குது. அது தீர்வே இல்லை. புதுசாக எவ்வளோ மிஷின் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லா வேலையும் செய்யணும், ஆனால் மனித வாழ்க்கையே கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு தீர்வே இல்லை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது கஷ்டத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை, இது தேவையில்லாத ஒரு வாழ்க்கை, செயற்கையான வாழ்க்கை. இயற்கையில் இப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது. இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ செஞ்சு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதில் நீ ஒன்றை எளிதாக வாழ வைக்கிறேங்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஏன் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகணும், நாங்கள் கன்னியாகுமரியிலே இருந்துட்டு போகிறோம், நாங்கள் ஏன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வர போகிறோம், சென்னையிலே நாங்கள் இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு பேருந்தும் வேண்டாம், ட்ரெயினும் வேண்டாம், ஃப்ளைட்டும் வேண்டாம், டெல்லியில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே எளிது. இங்கேருந்து அங்கே போகிறது ஈஸியாக, அங்கேருந்து இங்கே வர்றது அப்படி ஒரு அவசியமே இல்லையே. அவங்கவுங்க அந்தந்த ஊரில் இருங்கப்பா, நிலையாக ஒரு இடத்துல நிலச்சி வாழுங்கப்பா, ஏன்பா சுற்றிக்கிட்டு திரியிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அது அடிப்படையில் எளிமையானது. அதுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை எளிதாக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கடினமான வேலைகளை உருவாக்கி வாழ்க்கையை கடினமாக மாற்றிட்டு அதை எளிதாக மாற்றுறோம், அந்த கடினமாகி போன மனித வாழ்க்கையை எளிதாக மாற்றுறோம்னு சொல்லிட்டு புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க, எங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி ஆசை கட்டுறாங்க. சும்மா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை ஈஸியாகி போச்சு, நம்ம வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா போதும், நம்ம சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோம்பேறித்தனமான ஒரு ஆசையை உருவாக்கி சொகுசாக வாழலாங்கிற ஆசையை உருவாக்கி மேலும் அது கஷ்டமாக போக தான் செய்யுது. அதனால் எளிதாக வாழணும், அப்போ தான் மனித வாழ்க்கை. இப்போ சோம்பேறியாக இருக்குது, இப்போ எல்லா வேலைக்கும் எல்லா மிஷினும் வந்து போச்சு, நமக்கு உடம்புக்கு வேலையே இல்லை, உடம்புக்கு வேலையே இல்லைங்கும்போது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா உடம்புல நோய் வந்து போச்சு. நோய் வந்த பிறகு என்னாகும், வாழ்க்கை கடினமாக மாறிவிடும், நரகமாக மாறிவிடும்.
இப்போ யாரும் நடக்கிறது கிடையாது. நிறைய பணம் வந்தாச்சுன்னா நடக்கிறது, ஒரு ஜிம்முக்கு போகிறது கூட நேரம் கிடையாது. அந்த பணக்கார வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுன்னா ஒரே பிஸியாக இருக்கணும். ஏகப்பட்ட வேலைகள் வந்துருச்சு. ஒரு ஜிம்முக்கு போகணும், அங்கே போகணும், அதுக்கெலாம் நேரமே இல்லை. நடைப்பயிற்சி செய்யணும், அதுக்கெலாம் நேரமே இல்லை. குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா உடம்புல நோய் வந்துடுது. பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை எளிதாக மாற்றியாச்சு. எல்லா வேலையும் மற்றவங்கள வச்சு செஞ்சாச்சு. இப்போ உடம்புக்கு வேலையே இல்லை. உடம்புல நோய் வந்துருச்சா இப்போ வாழ்க்கை நரகமாகி போச்சு. எல்லாமே இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்க முடியல. வாழ்க்கை நரகமாகி போச்சு. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்போ வாழ்க்கை எப்போ எளிதாக மாறும்னா, எளிதான வாழ்க்கை என்னவென்றால் எது எளிதான வாழ்க்கைனா, நீ உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். எங்கே போனாலும் நீ நடந்து போகணும், ஓடணும், குறிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும். அப்போ தான் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீ எளிதாக வாழ முடியும். நீ சும்மா சொகுசாக இருந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருந்துக்கிட்டு அதை எளிதான வாழ்க்கைன்னு நினச்சிக்காத. எந்த வேலையும் செய்யாத ஒரு வாழ்க்கையை எளிதான வேலைன்னு நினச்சிக்காத. யார் அங்கே அப்படின்னா ஒன்று வேலை செய்கிறதுக்கு 10 பேர் வருவான். அப்போ அது எளிதாக இருக்குது, நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, என் வேலையை 4 பேர் செய்கிறாங்க, நான் சொல்லாமலே அவங்க செஞ்சுருவாங்க. கேட்டு செய்வாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேலை செய்யணும்னு கேட்டு செய்வாங்க. அதுதான் எளிதான வாழ்க்கைன்னு நினைக்காத. அப்படியே நீ எளிதான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா கடைசியில் நீ சோம்பேறியாகி உன் உடம்புல நோய் வந்துடும். நோய் வந்துட்டால் உன் வாழ்க்கை நரகமாயிரும், சீக்கிரமாக செத்தும் போயிடுவேன். அப்போ எளிதாக வாழ வேண்டுமென்றால் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும். உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இருக்கிற வாழ்க்கை தான் எளிதான வாழ்க்கை. இப்போ நம்ம இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை, எளிதாக வாழ்கிறோம், எளிதாக உங்களை வாழ வைக்கிறோம் என்கிற ஆசையை காட்டி சும்மா இருங்க, சோம்பேறியாக இருங்க. சோம்பேறித்தனத்துலேயும் ஒரு சொகுசு இருக்குது. பெட்டில் படுத்துக்கோங்க, இந்த பக்கம் பெட்டில் படுத்துக்கோங்க, எங்கள் பெட்டை வாங்க, அந்த பக்கம் பாருங்கள், எங்கள் டிவியை வாங்க, அந்த டிவியை வாங்க, இந்த பக்கம் பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த டிவியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாக வாழ ஆசை காட்டி நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீங்கள் டிவி சீரியல் பாருங்கள், நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குரூப்பு. இந்த சோம்பேறியாக வாழ ஆசைப்படுறாங்கள்ல, அவங்கள சோம்பேறியாக வாழ வச்சு அதன் மூலம் ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தயாராக இருக்குது. சோம்பேறியாக வாழ துடிக்கிற ஒரு கூட்டம் தயாராக இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா உடம்புக்கு வேலையெல்லாம் போச்சு, உடம்புல நோய் வந்துருச்சு, ஆரோக்கியம் இல்லை. வாழ்க்கை கடினமாக, அதாவது ஏற்கனவே கடினமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீ வாழ்க்கையை எளிதாக மாற்றணும்னு சொல்லி நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச. இப்போ உடல் உழைப்புக்கே வேலை இல்லை, எல்லா வேலையும் மிஷின் செய்யுது, இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சிது. இப்போ உனக்கு வேலையே இல்லை, குறிஞ்சி நிமிந்து சும்மா சோம்பேறியாகவே இருந்துட்ட. இப்போ உடம்புல நோய் வந்துருச்சு. நோய் வந்த பிறகு ஆரம்பத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை இப்போ நரகமாக மாறிப்போச்சு. அதனால் நமக்கு இந்த செயற்கையான வாழ்க்கையே தேவையில்லை. இந்த செயற்கை இது கூடுதல் சுமை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையே அது இயற்கையானது, அதுவே எளிதானது, எளிமையின் உச்சம். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வாழ்க்கை. இது நமக்கு தேவையில்லை. அதனால் எளிதான வாழ்க்கை என்பது எப்போதுமே இங்கே இருக்குது. நாம் தான் எளிதாக வாழ்கிறோன்னு சொல்லிட்டு நமது வாழ்க்கையை கடினமாக மாற்றி கொண்டோம். தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டு கடினமாக மாற்றி கொண்டு விட்டோம்.